நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்தினால்தான் அவர்கள் உங்களை மதிப்பார்கள். நீங்கள் எப்போதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் சிலருக்கு எல்லோரும் மதிப்பு கொடுக்குறார்கள், ஆனால் சிலரை யா யாருமே சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க? அதுக்கு ஒரு சிம்பிள் ரீசன் தாங்க இருக்குது. நீங்கள் அதிகமாக கேர் பண்ணுறீங்க. அதனால தான் அவர்கள் உங்களை இக்னோர் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணணும், எப்படி சேஞ்ச் ஆகணும், எப்படி நேச்சுரலாகவே ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கும், அதையெல்லாம் தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருத்தரை அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அவர் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆல்ரெடி உங்களை அவர்களுக்கு கீழே வைத்துட்டீங்க. நீங்கள் எல்லோருக்கும் எஸ் சொல்கிறீங்க, எப்போவும் அவைலபிளாக இருக்கீங்க, அவர்களின் அப்ரூவல் தேடுறீங்க. அப்போது அவர்கள் என்ன நினைப்பாங்க? இவர் எப்பொழுதும் இருக்கார், ஸோ இவரை சீரியஸாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இரண்டாவது, இந்த சைன்ஸ் யூ கேர் டூ மச். இந்த சைன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருந்தால் நீங்கள் ஓவர் கேர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். யாராவது ரிப்ளை லேட் பண்ணால் டென்ஷன் ஆகுறீங்க, எல்லோரையும் ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு அதிகமாக யோசிக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன் சொல்ல பயப்படுறீங்க, ரெஸ்பெக்ட் கிடைக்கலையேன்னாலும் ஸ்டே பண்ணுறீங்க. இது எல்லாமே உங்களை வீக்காக காட்டும். மூன்றாவது, த ட்ரூத் அபவுட் ரெஸ்பெக்ட் வாங்கணுன்னா நீங்கள் உங்களை மதிக்கணும். எல்லோரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நோ சொல்ல தெரியணும். நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்தா மற்றவங்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. மக்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான்காவது, ஸ்டாப் டூயிங் தீஸ் திங்ஸ். இப்போது இருந்து இந்த ஹேபிட்டை நிறுத்துங்க. எல்லோருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, அன்னெசரி அப்பாலஜைஸ் சொல்லாதீங்க, உங்கள் வேல்யூ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் டாலரேட்டே பண்ணாதீங்க. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் அதுதாங்க பவர். ஐந்தாவது, வாட் டு டூ இன்ஸ்டெட். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும்? உங்கள் டைமுக்கு வேல்யூ கொடுங்க, கிளியர் பவுண்ட்ரிஸ் வைங்க, கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க, நோ சொல்ல கற்றுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் சேஞ்ச் ஆகும்பொழுது மக்கள் உங்களை வேறு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நினைவில் வைங்க, ரெஸ்பெக்ட் வாங்கிறது பிகினிங்கில் கிடையாது, அது ஆட்டிடியூடில் தான் கிடைக்கும். நீங்கள் உங்களை மதித்தா உலகமே உங்களை மதிக்கும். இப்போது ஒரு டெசிஷன் எடுங்க. இனிமேல் நான் யாருக்காகவும் என் வேல்யூவை குறைக்க மாட்டேன்.